வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். 21,000 பாயிண்ட் எப்போ மார்க்கெட் ரீச் ஆச்சோ, அதாவது லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து ஐபிஓஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, லிஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய கம்ப்ளீட்டாக வந்து ஐபிஓ பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த லாஸ்ட் வீக் மட்டும் தான் கொஞ்சம் மார்க்கெட் அமைதியாக இருப்பது. ஐபிஓ வந்து எது புது ஐபிஓ வராமல் ஓரளவுக்கு அமைதியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னையும் கொடுத்துச்சு. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்தது இல்லாமல் இப்போ வந்து ஓரளவுக்கு நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ லிஸ்டான ஐபிஓவில் கிடைக்காதவங்க இப்போ கன்சிடர் பண்ணலாமா? அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோஸில் வந்து ஒரு பைபேக் ஆஃபர் பண்ண போகிறாங்க. சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு ரைட் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளியராகவே நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணோம். டாடா டெக்னாலஜி ஐபிஓவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச ஐபிஓ வரைக்கும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணோம். ஒவ்வொரு ஐபிஓலையும் வந்து அப்ளை பண்ணலாம், எதை லிஸ்டிங் கெயினுக்கு யூஸ் பண்ணலாம், எதை லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டாடா டெக்னாலஜி மாதிரி ஐபிஓலாம் கிடைச்சா நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ரிமைனிங் ஒரு சில ஐபிஓஸ் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி லிஸ்டிங் கெயினுக்கு யூஸ் பண்ற ஐபிஓவையும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே கொடுத்தாங்க. கிடைச்ச எல்லாருமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ண முடிஞ்சுச்சு. இப்போ லிஸ்டான ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ஐஆர்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி நவம்பரில் வந்து லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது 32 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. நியர்லி 40 டைம்ஸ்க்கு பக்கமாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. லிஸ்ட் ஓப்பன் ஆனது 50 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருச்சு. லிஸ்ட் க்ளோஸ் ஆனது அன்னைக்கு மார்க்கெட்டில் 60 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகி டோட்டலாக 87% அன்னைக்கு ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக 104 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது 108% வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ லிஸ்டிங் அப்புறமும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்த ஸ்டாக்ஸ் தான் வந்து ஐஆர்இடிஏவா இருக்கு. ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது 30ஆம் தேதி வந்து நவம்பர் 30 வந்து லிஸ்ட் ஆச்சு. இஷ்யூ பிரைஸ் வந்து 140 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. பெருசா ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகல, 2 டைம்ஸ் தான் ஆயிருந்துச்சு. ஓப்பன் ஆனது 138 ரூபாயில தான் ஆச்சு. க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 140 ரூபாயில நியர்லி 1% பிலோ தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்ப மார்க்கெட்ல 137 ரூபாய்னு ஐபிஓ பிரைஸை விட கம்மியான பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஃபெட் பேங்க் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல வந்து கொடுக்குறாங்க. அதனால வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்காம இருக்கு. டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல கொடுத்தாங்க. இஷ்யூ பிரைஸ் வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்தது வந்து நியர்லி 70 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. லிஸ்ட் ஓப்பன் ஆனது 1200 ரூபாய்க்கு போச்சு. லிஸ்ட் அன்னைக்கு க்ளோஸ் ஆனது 1313 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 162% அன்னைக்கு கொடுத்துச்சு. இப்போ லாஸ்டா வந்து 1170 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிஸ்டிங் கெயின்ல இருந்து ஒரு 2% மட்டும் இப்ப கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். சோ இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க நீங்க லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம். காந்தாராயில பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் 169 இருந்துச்சு. டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நியர்லி 64 டைம்ஸ் ஆயிருந்துச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 298 ரூபாய்க்கு ஓபன் ஆச்சு. லிஸ்டிங்ல க்ளோஸ் ஆனது வந்து 301 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 78% கொடுத்துருந்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 271 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு 9% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. ஃபிளேர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் வந்து 304 ரூபாய்னு கொடுத்தாங்க. நியர்லி 47 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆச்சு. லிஸ்ட் ஓப்பன் ஆனது 501 ரூபாய் ஆச்சு. அன்னைக்கு லிஸ்ட் க்ளோஸ் லிஸ்டிங்ல க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா 450 ரூபாய்னு க்ளோஸ் ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து 48% கொடுந்துச்சு. இப்போ லாஸ்டா வந்து 353 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிருக்கு. லிஸ்டிங் ஓப்பன் ஆனதுல இருந்து இப்போ ஒரு 30% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிஷன் ஜுவல்லரியை சொல்லலாம். இது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இஷ்யூ பிரைஸ் வந்து 55 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. டோட்டலா சப்ஸ்கிரைப் ஆனது 160 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு. லிஸ்ட் ஓப்பன் ஆனது 109 ரூபாய்னு ஆயிருந்துச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 103 ரூபாய்னு ஆயிடுச்சு. அன்னைக்கு லிஸ்டிங் கெயினே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 88% ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துச்சு. இப்போ லாஸ்டா வந்து 119 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு 9% பக்கமா ப்ராஃபிட்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் இது இஷ்யூ பிரைஸ் வந்து 291 இருக்கு. சப்ஸ்கிரைப் ஆனது 11 டைம்ஸ் ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓப்பன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 275 ரூபாய்னு ஆச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 266 ரூபாய்னு ஆச்சு. லிஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனா போச்சு. இப்ப மார்க்கெட்ல வந்து 251 ரூபாய்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெகட்டிவ் ஓப்பன்ல மறுபடியும் இப்ப நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. சோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% லிஸ்ட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு 8% பக்கமா மறுபடியும் மைனஸ் ஆயிருக்கு.
சூரஜ் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இது லிஸ்டிங் பிரைஸ் வந்து 360 கொடுத்திருந்தாங்க. 16 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 340 ரூபாய்னு ஓபன் ஆச்சு. லிஸ்ட் க்ளோஸ் ஆனது 334 ரூபாய்னு க்ளோஸ் ஆச்சு. லிஸ்டிங் கெயின் பாத்தீங்க அப்படின்னா -7% கொடுத்துருந்துச்சு. லிஸ்டிங் கெயின்ல இருந்து மறுபடியும் லாஸ்டா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 354 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 4% பக்கமா ரைஸ் ஆயிருக்கு. இருந்தாலுமே இன்னும் இஷ்யூ பிரைஸை விட இன்னும் கம்மியான ரேட்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் 493 ரூபாய்னு கொடுத்தாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் வந்து 37 டைம்ஸ் ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 620 ரூபாய்னு ஓபன் ஆச்சு. க்ளோஸ் ஆனது 544. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10% பக்கமா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து 542 ரூபாய். சோ இப்போ 544 ரூபாயில இருந்து 542 ரூபாய் நியர்லி ஒரு 12% பக்கமா டோட்டலா ஒரு கரெக்ஷனை கொடுத்திருக்கு. டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் வந்து 790 பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் ஆனது 94 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 1400 ரூபாய்னு ஓபன் ஆச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 1326. லிஸ்டிங் கெயின் பாத்தீங்கன்னா ஒரு 67% கொடுத்துருந்துச்சு. இப்ப லாஸ்டா வந்து 1315 ரூபாய்னு ட்ரேட் ஆகுது. லிஸ்டிங் ஓபனிங்ல இருந்து ஒரு 6% மைனஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலுமே இது வந்து ஒரு அட்ராக்டிவான பெனிஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துருக்கு. ஐனக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் 660 ரூபாயா இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 62 டைம்ஸ் ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 949 ஆயிருச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 939 ஆயிருச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து ஒரு 42% கொடுத்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்து 906 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லிஸ்டிங் ஓபன் ஆனதுல இருந்து ஒரு 4% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து லிஸ்ட் ஆன ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்கு. கிரூடோ பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் பிரைஸ் வந்து 280 இருந்துச்சு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது 52 டைம்ஸ் ஆயிருச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 282 ரூபாய்னு ஆயிடுச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 312 ரூபாய். நியர்லி ஒரு 11% பக்கமா ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 281 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நியர்லி இஷ்யூ பிரைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலா தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்பிஜெட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் வந்து 100 கொடுத்தாங்க. இதோட ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 17 டைம்ஸ் இருந்துச்சு. லிஸ்ட் ஓபன் ஆனது 100 ஓபன் ஆச்சு. க்ளோஸ் ஆனது 105ல க்ளோஸ் ஆச்சு. 5% பக்கமா ப்ராஃபிட் கொடுத்துச்சு. இப்போ 140 ரூபாய் ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் ஒரு நல்ல பெனிஃபிட் 40% பக்கமா இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஜுவல்லரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ ஜுவல்லரின்னு எல்லாருமே அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஜுவல்லரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதோட ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே போனாலும் மார்க்கெட்ல வந்து ஜுவல்லரி ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக்னா பாத்தீங்கன்னா ஆசாத் இன்ஜினியரிங். இதை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 524 கொடுத்தாங்க. இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது 80 டைம்ஸ் ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 720 ரூபாய்னு ஓபன் ஆச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 677 ரூபாய்னு ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து ஒரு 30% பக்கமா கொடுத்தாங்க. இப்ப லாஸ்டா வந்து 660 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் ஒரு 8% பக்கமா கரெக்ஷன் ஆச்சு. ஹாப்பி போர்ஜினை பொறுத்த வரைக்கும் இதோட இஷ்யூ பிரைஸ் வந்து 850 ரூபாயா இருக்கு. இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆனது 83 டைம்ஸ்க்கு பக்கமா ஆயிருந்துச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 1000 ஓபன் ஆச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 1030 ரூபாய்னு க்ளோஸ் ஆச்சு. லிஸ்டிங் கெயின் வந்து ஒரு 22% பக்கமா கிடைச்சு. இப்ப லாஸ்டா வந்து 1016 ரூபாய்ன்ற ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னோவா கேப்டாப் பொறுத்த வரைக்கும் இஷ்யூ பிரைஸ் வந்து 448 ரூபாயா இருந்துச்சு. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது 53 டைம்ஸ்க்கு பக்கமா ஆயிருச்சு. லிஸ்டிங் ஓபன் ஆனது 452 ரூபாய்னு ஆயிடுச்சு. லிஸ்டிங் க்ளோஸ் ஆனது 541 ரூபாய். ஒரு 20% வந்து லிஸ்டிங் கெயினை கொடுத்துச்சு. இப்ப லாஸ்டா இந்த ஸ்டாக் வந்து 535 ரூபாய்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவுக்கு ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. சோ இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ்ல இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். எந்தெந்த ஸ்டாக் வந்து ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறம் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எது நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சுமித்ரான்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, இப்ப இருக்கிற ஐபிஓ டீடைல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, அதுல எது லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம், அது மெயினா வந்து டாடா டெக்னாலஜி ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஸ்டாக் வந்து அலாட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஷ் பையிங் பண்ணலாமான்ற மாதிரியும் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த ஃப்ரெஷ் பையிங்கை பொறுத்த வரைக்கும் டாடா டெக்னாலஜியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1170 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வந்து பாத்தீங்க அப்படின்னா 76, அதாவது ரொம்ப இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 42 இருக்கு. டாடா டெக்னாலஜியோட பிஇ வந்து பாத்தீங்கன்னா 77 டைம்ஸ் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேபிஐ டெக்னாலஜி, டாடா எலக்ஸி, இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஈக்குவலா இப்ப இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 56% இருக்கு. ரிமைனிங் எஃப்ஐடிஐ டேட்டா இன்னும் நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கு. புக் வேல்யூ நமக்கு கிடைக்காம இருக்கு. 52 வீக் ஹைன்னு பாத்தீங்கன்னா 1400 ரூபாயா இருக்கு. லோவை பொறுத்த வரைக்கும் 1151 ரூபாயா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 336 கோடி இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 47,000 கோடிக்கு மேல இருக்கு. கடன்
கடன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 250 கோடி இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இல்லாத ஒரு பெரிய பிளஸ்ஸா பாக்குறோம். மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. கிடைச்சவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். புதுசா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கம்ப்ளீட் டேட்டா கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரட்டும், அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இது ரொம்ப ஓவர் வேல்யூஷன் தான். ஸோ இதை விட பெட்டரான ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கு. அதை கன்சிடர் பண்ணாவே நமக்கு ஹியூஜான ரிட்டர்ன் டாடா குரூப்லயே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஃப்ரெஷ் பையிங்கையும் டாடா டெக்னாலஜில முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து காமனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. பஜாஜ் ஆட்டோவோட பைபேக்கை பத்தி சொல்லுங்க, என்ன ரேஷியோல கொடுக்க போறாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல் வந்து ஜனவரி 8 அன்னைக்கு நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பைபேக் ஒருத்து பாத்தீங்க அப்படின்னா 2500 கோடிக்கு பக்கமா ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து இப்போ பைபேக் பண்ண போறாங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இது செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பைபேக்கா இருக்கு. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ரைட் இஷ்யூ ஆஃபர் பண்ண போறாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 1500 கோடிக்கு மேல கலெக்ட் பண்றதுக்கோசரம் ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஆஃபர் பண்ண போறாங்க. சோ ஆல்ரெடி சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைம் வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதாவது 2003ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாக் வந்து ரைட் இஷ்யூல கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபேஸ் வேல்யூ 10 ஆச்சு. பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா 30% பிரீமியத்துல இது நமக்கு அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதே 2016ல ஒரு டைம் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதே சேம் 3:1, அதாவது 3 ஸ்டாக் இருந்தா ஒரு ஸ்டாக் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபேஸ் வேல்யூக்கு வந்து பேங்க்குக்கு வந்து 1 இருந்திருக்கு. பிரீமியம் வந்து ஒரு 13% கொடுத்திருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 20% இப்ப கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. முடிஞ்சு இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராப்பரான இன்டிமேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்லே வந்து நான் இதுக்கு உண்டான டேட்டு என்ன ரேஷியோல நம்ம அப்ளை பண்ணலாங்கிறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ வந்து டெஃபினட்டா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணோம்னா இப்போ 2 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, ஹோண்டா செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க, டிவிஎஸ் மோட்டார் ஒரு 18% தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க, பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு 12% ஃபோர்த் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ 2 வீலர் செக்மெண்ட்ல ஒரு லீடரா தான் இருக்காங்க. அது இல்லாம இவங்க எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி பண்றதுனால டாலர் ரெவன்யூ வந்து இவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் ஆகுது. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே வெயிட் பண்ணுங்க. கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு அப்படின்னா இந்த குரூப்ல வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இது ஒரு அடிஷனல் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க டாடா, ரிலையன்ஸ், அதானிக்கு அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து ஒரு பெரிய குரூப்பா இருக்கிறது வந்து பஜாஜ் குரூப்ஸ் தான். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த குரூப்லயே வந்து நம்ம பஜாஜ் ஆட்டோவை கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல பஜாஜ் ஆட்டோஸை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு உண்டான ரீசன் எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எதனால இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிருக்கிறேன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.